சட்டப்பேரவையில் நெல் கரும்பிற்கான ஊக்கத்தொகை தொடர்பாக தவேக திமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது பேசிய திமுக உறுப்பினரும் முன்னாள் வேளாண் அமைச்சருமான எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், திமுக ஆட்சியின் 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்றும், திமுகவின் 5 ஆண்டு கால ஆட்சியில் விவசாயிகள் போராடவே இல்லை என்றும் கூறினார். இதற்கு பதிலளித்த தவேக அமைச்சர் நிர்மல்குமார், 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டு போராட்டம் ஒடுக்கப்பட்டது என்றார். அதற்கு பதிலளித்த திமுகவின் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், எந்த போராட்டம் என தெரியாமல் அமைச்சர் பேசுகிறார் என்றும், அது சிப்காட் தொடர்பான போராட்டம் என்றும் கூறினார். திமுக ஆட்சியில் தேர்தல் அறிக்கையில் சொன்னது போல் நெல்லுக்கு ரூபாய் 2500, கரும்பிற்கு ரூபாய் 3500 உயர்த்தி தரவில்லை என்று அமைச்சர் வினோத் கூறினார். அதற்கு பதிலளித்த எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், திமுக ஆட்சியில் ரூபாய் 19,500 கோடி கடன் தள்ளுபடி செய்ததாகவும், ரூபாய் 21,000 கோடி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என கூறிவிட்டு வெறும் ரூபாய் 600 கோடி மட்டுமே 6,000 கோடி மட்டுமே தள்ளுபடி செய்துள்ளீர்கள் என்றும் கூறினார்.